ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நம்ம பால்கோவா வச்சு ஒரு மோதகம் பண்ண போகிறோம். அடுத்தது காரக்கொழுக்கட்டை. ஸோ இனிப்பு ஒன்று இருக்குன்னா காரம் ஒன்று வேணும் இல்லையா? ஸோ சிகப்பரிசி காரக்கொழுக்கட்டை. இந்த கோவா மோதகமும் சிகப்பரிசி கொழுக்கட்டையும் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது. கோவா சேர்த்து பண்ணுறது கேட்கவே வேணாம். பால் சம்மந்தப்பட்டது. பால் அப்படின்னாலும் நல்லா டேஸ்டியாகவே நல்லாவே இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்ன, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். முதல்ல அந்த கோவா கொழுக்கட்டைக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இனிப்பு சேர்க்காத கோவா 1 கப், பொடித்த சர்க்கரை அரை கப், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன், சீவிய பாதாம் சிறிதளவு. இப்போ இந்த கோவா மோதகத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுடலாம். அதில் இந்த பால்கோவாவை சேர்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம ஊர் பக்கங்களில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோதகத்தை வந்து அரிசி மாவு, வெல்லம், அரிசி ரவை, வெல்லம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பண்ணுவோம். ஆனால் வடநாட்டு பக்கம் இந்த கோவா போட்டு செய்கிற மோதகம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது நிறைய வீடுங்களில் அது ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் கோயில்களில் கூட இந்த மாதிரி கொடுக்கறது உண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த வகையில் தான் இதை வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறது. பார்த்திங்கன்னா இப்போ அந்த இனிப்பு சேர்க்காத பால்கோவா பரவலாக நிறைய இடங்களில் கிடைக்கிது. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இனிப்பு சேர்த்ததாக இருந்தால் இது உங்களுக்கு கிளறும் போது கஷ்டமாக இருக்கும், தீஞ்சு போயிடும் சர்க்கரை சேர்த்ததுனால. அதனால் இனிப்பு சேர்க்காத கோவாவாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பால்கோவா இருந்ததுன்னா இப்போ நீங்கள் சாதாரண இனிப்பு சேர்த்த கோவா கடையில் கிடைக்குதுன்னா அது வாங்கி நீங்கள் அப்படியே மோதகம் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளறி பண்ணுறது வந்து இனிப்பு சேர்க்காத கோவா தான் தேவைலாம். இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுறேன். நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் ஒரு கிளறி இருக்கோம். கொஞ்சம் ஆறணும். மெத்துன்னு வந்திருக்கு பாருங்கள், ஆறணும். இந்த ஆறுறதுக்குள்ளார நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, ஏன்னா கோவாங்கிறீங்க மஞ்சள் தூள் சேர்க்குறீங்கன்னா ஒரு மைல்டு கலர் கொடுக்கறதுக்காக இதில் நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். எனக்கு கலர் சேர்க்கறத விட கூட இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்க்குற போது உங்களுக்கு ஸ்வீட்டு ஏலக்காய் சேர்க்குற போது மஞ்சள் தூளோட வாசனை டாமினேட் பண்ணாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ கரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த இளம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு நல்லா வந்துடும். அது இல்லாத பட்சத்தில் அதை பற்றி யோசிக்காமல் நம்ம இந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வாசனை வந்து உங்களுக்கு டாமினேட் ஆகாது. ஆக்சுவலாக நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு பாம்பே நேயர் ரெகுலராக என்னை தொடர்பு கொண்டு என்னோட பேசுவாங்க. அவங்க வந்து சொன்ன டிஷ்ஷு தான் இது. அவங்க வந்து நான் இங்கே எங்கள் ஊரில் பண்ணுவாங்க, இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க சென்னை சேர்ந்தவங்க, அங்கே போய் செட்டில் ஆனவங்க. இப்போ சொல்லும் போதெல்லாம் இந்த இது நான் சொல்கிறேன் மேடம், இது பண்ணி காமிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னேன். சூடாக இருக்கிறதுல சர்க்கரையை சேர்த்தோம்னா சர்க்கரை இலகி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு சேர்க்கலாம். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு, நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம், கோவாவோட சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதோட கூட ஏலக்காய், இது வந்து ரொம்ப இனிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, மைல்டு இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தொட்டுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் அப்படியே ரைஸாக கொஞ்சம் நெய் தொட்டுன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெய் வந்து இதில் போடணுங்கிறது அவசியம் இல்லை, தொட்டு நீங்கள் செய்கிறதுக்கு மட்டும் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது நல்லா கலந்து ரெடியாக வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இது ஒன்று மட்டும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறும் போது நல்லா சுருள கிளறிட்டு அது நல்லா ஆற விட்டுட்டு நல்லா சில்லுன்னு ஆறதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி மோல்டெல்லாம் கிடைக்கிது இல்லையா, அந்த மோல்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி நிரப்பிடுங்க. நான் ஃபுல்லாக பண்ணலை, ஏன்னா அவ்வளோ பெரிய மோதகம் வேணாங்கிறதுனால நான் இதில் பாதி அளவு தான் எடுத்து பண்ணுறேன். இது உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை சின்ன கையிலேயும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம்.
சாதாரணமாக வீட்டிலலாம் நம்ம மோதகம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு சின்னதாக பண்ணும்போது ஒருத்தர் ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மோதகம் பண்ணி நீங்கள் வெளியிலையும் வைக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2 நாள் 3 நாள், அதுக்கு மேலே இது தாங்காது. ஸோ கட்டாயம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு பரிமாறினீங்கன்னா நல்லாயிருக்கும். சின்னது ஏற ஏற இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இறுகி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கங்க. ஆனால் வெளியில் வச்சு இது செஞ்சு வச்சுட்டோம், இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது ஒரு மாதிரி புளிப்பு எரிப்பு எல்லாருக்குமே தெரியும். அது பால் சம்மந்தப்பட்ட பொருள். அதனால் கட்டாயம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மோதகத்து மேலே சும்மா ஒரு அழகுக்கு மட்டும் இல்லை, அது டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாதாம், இந்த சீவின பாதாம் வந்தால் இதுக்கு நல்லாயிருக்கு. ஓவரால் ஒரு மோதகம் பண்ணிட்டோம், ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பின்ன அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிகப்பரிசி கொழுக்கட்டை. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம கோவா மோதகம் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார கொழுக்கட்டை. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சிகப்பரிசி 1 கப், ஜவ்வரிசி 1/4 கப், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/4 கப், சர்க்கரை 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, தாளிப்பதற்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த சிகப்பரிசி கொழுக்கட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த சிகப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் நிறைய உள்ளதுங்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதே இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டையாக பண்ணுறோம். இதை நம்ம வந்து பாயசமாக பண்ணலாம், புட்டு பண்ணலாம், தோசை மாவு அரைக்கிற போது இதை சேர்த்து அரைக்கலாம். எல்லா வகையிலையுமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால இதை நம்ம வந்து சாதமாக வடிக்கிறப்போ இந்த சாதம் கொஞ்சம் மோட்டாக இருக்குன்னு நம்மளால் அப்படி சாப்பிட முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கிற போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரவையாக மிக்சியிலையோ உடச்சி வாங்கிட்டு வந்து கூட வச்சுக்கலாம். அல்லது இந்த மாதிரி நம்ம கையோட இப்போ நான் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மாதிரி அரைச்சும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஒரு மணி நேரம் அந்த அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. எப்போவுமே எந்த அரிசியும் பருப்பும் நம்ம வந்து ஊற வைக்கிறதா இருந்ததுன்னா முதல்ல ஒரு தடவை நல்லா கழுவி விட்டுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சிங்கன்னா அது எதுவும் மருந்து சேர்ந்துருந்தால் கூட ஓரளவுக்கு அந்த மருந்து நல்லாவே அது வந்து வந்துடும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் அதே மாதிரி நான் 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிருந்தேன். ஊற வச்சதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிருக்கோம், நைஸாக அரைக்கிற கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பு, அதையும் நான் நல்லா ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினா தப்பு இல்லை. ஜவ்வரிசி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சின்னா தான் சீக்கிரமாக வெந்திருக்கும், அதோட நல்லா பைண்ட் ஆகும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டு தாளிக்கிறத பார்க்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, இந்த எண்ணெயை இதை ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஊற வச்சதை நம்ம அரைச்சது வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த தண்ணியை அப்படியே அதோட கலந்து வச்சுக்கலாம் அந்த அரிசியோட.
இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரு 2 கப் தண்ணி சேர்ப்போம். அது ஒரு கப்பு போட்டிங்கன்னா அரிசி 2 கப்பு தண்ணி வேணும். அந்த 2 கப் தண்ணி தான் இதில் ஊற்றிட்டு நம்ம தாளிச்சிட்டு ஊற்றிட்டு அது கொதிக்கும் பொழுது மற்றதை சேர்த்து நம்ம கிளற போகிறோம். அது அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பண்ணும்போது நல்லா மெத்துன்னு இருக்கும். கலர் ரொம்ப வித்தியாசமாக ராகியில் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுங்கள். அந்த நாளில் ஈவினிங்கில் குழந்தைங்க சாயந்தரத்தில் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை சத்து மாவு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் மாறி போச்சு. பட் காலப்போக்கில் மாறின ஒரு விஷயம் திரும்பவும் வழக்கத்துக்கு வருது. இது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? இப்போ அந்த வகையில் நிறைய நேர்களுக்கு வந்து இது அதுவும் யங்ஸ்டர்ஸ் இப்போ குழந்தை இப்போ தான் ஒரு 2வது படிக்குது 1வது படிக்குது அப்படின்னு இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பழக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த கொழுக்கட்டை. இது எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து அதோட காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த தண்ணியில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதில் உப்பு, சர்க்கரை. இந்த சர்க்கரை ஒரு கூடுதல் ருசிக்காகத்தான் ஜஸ்ட் இது 1 ஸ்பூன் சர்க்கரை இருந்தால் போதுங்க. இது நல்லா கலந்துடலாம். இது நல்லா சேர்ந்து தடன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாவு அதில் கொட்டி கலருவோம். இந்த நைஸ் மாவாக அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு பிசுப்பு தட்டின மாதிரி இருக்கும். ஆனால் அதே கொஞ்சம் ரவையை அரைக்கிற போது உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதையே நீங்கள் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் ரவை பதத்தில் இன்னும் ஒரு பெரும்பருக்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் பெரும்பருக்கையாக அரைச்சி எடுத்திங்கன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா நிதானமான தீரை நல்லா வெந்து கிளறி எடுத்தோன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் ஆக லேசாக உதிர்ந்து கொடுத்து வரும். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பட் இந்த சிகப்பரிசியில் பண்ணுற போது அதுக்கோட இயல்பான மனம் அதுக்கு தனியாக உண்டு. அது பாயசத்துன்னு தெரியும். இப்போ பாயசம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டோம்னா 1/4 கப் அளவுக்கு அந்த அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு இதே மாதிரி மிக்சியில் தண்ணி ஊற்றி கரகரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு கொதிக்கிற பாலில் அந்த கலவையை ஊற்றி நிதானமான தீரை நல்லா வேக விடணும். அந்த அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு டம்ளர் திக்கு பால், தேங்காய் பால் அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு, அதாவது முதல் பால் 2வது பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த பாயசத்தையோட அந்த ரவை வெந்ததுக்கப்புறமா அதில் சர்க்கரை 1 கப் சர்க்கரை, அந்த சர்க்கரையும் போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சு தேங்காய் பாலை ஊற்றிடணும். இதில் முந்திரி, திராட்சை இன்னும் ஏலக்காய்னோ எந்த விஷயமும் கிடையாது. இது அந்த இயல்பாக அந்த அரிசியில் உள்ள அந்த வாசனையும் சரி, இந்த தேங்காய் பாலோட ருசியும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதுன்னு எதுவும் கலக்காமல் இது பண்ணும்போது அந்த இயல்பான வாசனைக்கே ஒரு இது இருக்கும். அதில் கட்டாயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ ஊற்ற போகிறோம். ஆனால் இந்த கலவையை ஊற்றுறதுக்கு முன்னாடி அப்படியே ஊற்றிடாமல் ஒரு தடவை கலக்கி விட்டுடுங்க. நல்லா எங்கேயாவது போய் அடியில் தங்கி இருந்தாலும் அதை ஊற்றினோன்னா அப்படியே கட்டி தட்டின மாதிரி ஆகிடும். அதனால் அதை ஒரு தடவை கலக்கிடுங்க நல்லா. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுட்டேன். அதையும் ஊற்றிட்டேன். இதை நல்லா கிளறி அது சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விடணும். நல்லா உருண்டு திரண்டுட்டு வரும். அந்த பதத்தில் இறக்கணுன்னு சரியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரவை வேக வேக தண்ணியை இழுத்துக்கும். இவங்க நான்ஸ்டிக்கில் போட்டிருக்காங்க, அதனால் ஒட்டாமல் சுருண்டு வருது. நம்ம அதே இரும்பு கடாயில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். என்ன மிதமான தீயில வச்சு கிளறணும். ஏன்னா அரிசியோட தன்மை கட்டாயம் லேசாக பிடிக்கும். அதை கிளறும் போதே சுரண்டி சுரண்டி கிளறினீங்கன்னா அந்த ஒட்டாமல் அழகாக சுருண்டுட்டு வரும்.
நீங்கள் அடிப்பிடிக்க விட்டுட்டு கிளறினீங்கன்னா அடியில் உள்ள பாகம் மட்டும் தீஞ்சு போகும். அதனால் நிதானமான தீயில் வச்சு அடிவிடாமல் கிளறி எடுத்திங்கன்னா கட்டாயம் நல்லா வரும். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை கொஞ்சம் ஆற வச்சிடணும். அது சின்ன சின்ன உருண்டைகளாகவோ இல்லை புடி கொழுக்கட்டையாவோ பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை ரெடி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை. நம்ம அந்த சிகப்பரிசி கொழுக்கட்டைக்கு எல்லாம் நல்லா கிளறி ரெடியாக எடுத்து ஆற வச்சு வச்சுருந்தோம். இப்போ அதை சின்ன மோனில் போட்டோ இல்லை கையில் பிடிச்சோ அழகாக உருட்டியோ இல்லை கைப்பிடி பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணியோ கூட வேக வச்சு வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் போடணும், தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு. இப்போ பாத்திரம் போட்டிருக்கேன். இப்போ இந்த மோல்டில் இந்த 2 பக்கத்தை லேசாக பிடிச்சிக்கிட்டு அது உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா மூடிட்டு இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தால் இன்னும் கொஞ்சமும் வச்சுட்டு லேசாக நெய் தொட்டுக்கோங்க. நெய் தொடும்போது தான் உங்களுக்கு அது வாசமாக நல்லாயிருக்கும். நெய் தொட்டுக்கோங்க. எண்ணெயை விட நெய் நல்லது. நல்லா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நடையை நமக்கு வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது நல்ல ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். நம்ம இது மற்றது மாவெல்லாமும் அதே மாதிரி செஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு வேக வச்சோம் அப்படின்னா இதே மாதிரி இதை எடுக்கும்போதே இன்னொரு பிளேட்டில் வச்சுருந்துட்டு அதையும் மாற்றி வச்சு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா கிளறுனதுனால ஜஸ்ட்டு 5லேருந்து 6 நிமிஷம் வெந்தால் தாராளமாக போதும். இப்போ இது நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். 5லேருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு ஒன்றும் தேவை கிடையாது. ஆனால் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா தேங்காய் சட்னி அந்த மாதிரி விஷயங்களை விட கூட எனக்கு பிடிச்ச ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு வெறுமனே தாளிச்சிட்டு அதோட ஒரு 2 வெங்காயத்தை மெல்லிய துண்டுகளாக நறுக்கி அதில் போட்டுடுங்க. உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு அதோட கூட ஒரு 3 தக்காளியை நறுக்கி போட்டு அது கரையிற மாதிரி நல்லா வதக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1-1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அது நல்ல காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாயும் 3 பச்சை மிளகாயும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தக்காளியோடு நறுக்கி போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா அதை தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை மாவு அதை கரைச்சிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த கடலை மாவையும் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு 2 கொதிக்க வச்சு அந்த கடலை மாவு வேகிறதுக்காக அதையும் கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்காது, ஒரு மாதிரி மிதமான இதுவாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டைகளோடு சாப்பிட்றதுக்கு பிடி கொழுக்கட்டையோடலாம் சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிள் டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தா இந்த கோவா மோதகத்துக்கும் சிகப்பரிசி கொழுக்கட்டைக்கு ஒரு சின்ன ரீகேப். கோவா மோதகத்துக்கு ஒரு பாத்திரத்தை காய வச்சு பால்கோவா இனிப்பு சேர்க்காத பால்கோவா போட்டு அது நல்லா கிளறி சொல்ல கிளறி இறக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதில் பாதி அளவு சர்க்கரை தூளை சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு ஏலக்காய் தூளையும் சேர்த்து கலந்துட்டு நெய்யை தொட்டு சின்ன சின்ன மோதகங்களாக பிடிச்சி வச்சு அது மேலே பாதாமை தூவி பரிமாறணும் அப்படின்னா
கோவா மோதகம் தயார். சிகப்பரிசி கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை காய வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது ஜவ்வரிசி, ஊற வச்ச பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல், உப்பு, சர்க்கரை இது எல்லாத்தையும் போட்டு அதுவும் நல்லா கொதித்த உடனே ஊற வச்சு ரவையை அரைச்சி வச்சுருக்கிற சிகப்பரிசியை கொட்டி நல்லா கிளறிட்டு சுள்ள கிளறி இறக்கிட்டு ஆற விடுங்க. ஒரு மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி அதை போட்டு நல்லா அந்த மோல்டு செய்கிற மாதிரியே பண்ணி, அதாவது நல்ல மோதகங்களாகவே பண்ணி இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் இதை தூக்கி வச்சு மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சிகப்பரிசி கொழுக்கட்டை தயார். ரெண்டுமே இன்றைக்கி நல்லாயிருக்கும். கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்லேயும் சரி, சுவையிலையும் சரி, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வாய்க்கு இதமாகவும் இருக்கும். மீண்டும் ஹட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் மறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.